தாவேக தலைவர் விஜயை சங் பரிவார் அமைப்பினர் வழிநடத்தி வருவதாக விசிக தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விஜயின் அரசியல் ஆபத்தானது என்றும் விமர்சித்தார். விஜயை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் சங் பரிவார் அமைப்புகளோடு நீண்ட தொடர்பு உள்ளவர்கள், அந்த பாசறையில் வளர்ந்தவர்கள். பாஜக, RSS போன்ற சக்திகள் அவரை சுற்றி இருக்கிறார்கள். அவர்கள் கொடுக்குற இன்புட்ஸ் தான் அவர் பேசுறது. இப்போ அவருக்கு உடனடியாக ஹேமமாலினி தலைமையில் ஒரு டீமே வந்திருக்கிறாங்க. என்ன தேவை ஏற்பட்டது? இது ஒரு ஸ்டாம்பீடுங்கிறது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இது என்ன வயலன்ஸா? யாராவது தூண்டி விட்டு இது நடந்ததா? இது எதுக்காக உள்ள நுழையிறாங்க? உடனடியாக அண்ணாமலை போய் பேசுகிறாரு. விஜய் மேலே தப்பு இல்லை, அரசாங்கத்து மேலே தான் தப்புங்கிறாரு. அது யார் இப்போ அப்படி யாராவது பொதுமக்கள் சொன்னாங்களா? இவராக ஒரு ஒப்பீனியன் கிரியேட் பண்ணுறாங்க, ஒரு கருத்து உருவாக்கம் செய்கிறாங்க. இந்த அரசியல் அவருக்கு எதிராக போய் முடியும். ஆம்புலன்ஸ் அனுப்பி என்னங்க பண்ண முடியும்? ஆம்புலன்ஸ் எங்கள் கூட்டத்திலே பல முறை வந்திருக்கு. நாங்கள் நிறைய காட்டவா சான்ஸ், இது எக்ஸாம்பிள் காட்டவா? எங்கள் கட்சி தொண்டர்கள்லாம் ஆம்புலன்ஸ் வந்தால் வழியை ஒதுக்கி கொடுத்து அதை ஆம்புலன்ஸுக்கு வழி அனுப்பியிருக்கிறாங்க. ஆம்புலன்ஸ் வழி ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க. ஆம்புலன்ஸுங்கிறது வரதான் செய்யும். ஆள் இல்லாமல் வருதுன்னா ஆள் இல்லாமல் தான் போவோம். ஒரு இடத்துலேருந்து ஆள் இல்லாமல் போவோம். பிக்கப் பண்ண தான் ஆளோட போவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஹாஸ்பிட்டலேருந்து இப்போ பேஷண்ட் இருக்கிற இடத்துக்கு போகும்போது ஆள் இல்லாமல் தான் போவாங்க. பேஷண்ட்டை பிக் பண்ண பிறகு ஆளோட போவாங்க ஹாஸ்பிட்டலை நோக்கி. இது என்ன? இது ரொம்ப இந்த அரசியல் நாகரிகமான அரசியல் இல்லை. ஆம்புலன்ஸ் வரலன்னா ஆம்புலன்ஸ் வரல அப்படிம்பாங்க. ஆனால் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அவருடைய PSO என்ன சொல்கிறாருன்னா, மயக்கம் போட்டு விழுறாங்க, தயவுசெய்து ஆம்புலன்ஸ் வழி விட சொல்லுங்கள், அப்போ தான் அவங்க ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு போவாங்கன்றாங்க. இது விஜய் பேசிக்கிட்டு இருக்கிற போதே அவங்க பேசுகிற ஆடியோ வெளியே வருது. அதுக்கு முன்னாடியே அங்கே ஆம்புலன்ஸ் இருந்ததுனால தான் கொஞ்சம் பேரை காப்பாற்ற முடியுது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.